Holidays and Deepam Velaketram Ennai presents Behind Us புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 powered by Darling Gulas Chagri Powder Amrut Courtyard. மேஷ ராசிக்காரர்கள் ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஆரம்பிக்கலைன்னா மாட்டிப்பீங்க, அவ்வளோதான். பாடி இப்போ 2025ஆம் ஆண்டு பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டயோ யோகா டீச்சர்கிட்டயோ ஜிம்முக்கிட்டயோ ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துறது தான் முக்கியம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணலன்னா கால் வலி, கை வலி, முதுகு வலின்னு உட்காந்துக்க வேண்டியது தான். அப்புறமா இது வந்துட்டு பிறகு அப்புறமா என்னத்த நல்லா இருக்குது, இதுதான் மேட்ரே. ஸோ முதல்ல ஆரம்பிச்சிருங்க. ஹெல்த்தை தான் அது தொந்தரவு பண்ணும். மற்றபடி பெரிய லெவலுக்கு தொழிலெலாம் ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 12 வருஷம் குட்டி கரணம் அடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கவே முடியாது. சொல்லிக்கினே இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் கல்யாணத்தில் ரொம்ப ப்ராப்ளம்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒரே டபாய்ச்சின்னு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் லாக் ஆகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக அது எப்படி லாக் ஆகுறீங்கன்னு தெரியாது. நீங்களே பெரியவங்க சொல்கிற மாதிரியோ அல்லது நீங்களே அதை நல்லபடியாக லாக் ஆனால் நல்லது. இல்லைனா வேறு மாதிரி லாக் ஆனீங்கன்னா அதுக்கு ஹரிஷ் ராமங்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக நிறைய பணம் வரும். பணம் வர்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், ஹெல்த்தை பார்த்துக்குங்க. மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர்லாம் ரெகுலராக போகிறது ரொம்ப நல்லது. எங்கே செய்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, கோயில் போகிறீங்களோ, கடவுளை கும்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு 40 நிமிஷம் ஒதுக்கிட்டு காலையிலேருந்து ராத்திரி மணிக்குள்ளரில் உடற்பயிற்சி ரெகுலராக செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். வேற்று மதத்தினரால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சு இந்த மேஷராசிக்காரங்கள் 2-3 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகனத்தில் 10 வருஷம், இப்போ 5 வருஷம் 7 வருஷமாக எப்படியே ஓட்டி ஒப்பேத்தின்னு இருப்பீங்க. அதெல்லாம் 2025ஆம் ஆண்டு வண்டி வாகன மாற்றம்லாம் வரும். ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் நடக்கும். அதே சமயம் கண்டிப்பாக இங்கே ஒரு தொழில் இருந்தாலும் வெளிநாட்டில் ஒரு தொழில் ஆரம்பித்து அதையும் வெற்றிகரமாக ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழில் ஆரம்பிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கெல்லாம் போவீங்க. நிறைய பேர் தனியாக வங்கிகளை தொடங்குறதுக்கு ஐடியாலாம் பண்ணுவீங்க. பெரிய ப்ராஜெக்டெல்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களாக மேஷ ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். குடும்பத்தாருடன் நிறைய பொழுதை கழிப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்கக்கூடிய 2025ஆம் வருஷம். எனவே குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லதை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் மிக கவனம். ரிஷபராசிக்கு 2025 என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 12 ராசியில் ரிஷபத்துக்கு ஒரு ஜாக்பாட்டாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம். 2025 ஏந்துக்கலைன்னா தொழில்களில்னு அப்புறமா எப்போயுமே டேக்கப் ஆகாது. அதனால் உஷாராக இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். அப்புறமா கிரகம் ஒன்றும் செய்யலை, இந்த ஜோசியக்காரங்க ஃப்ராடுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுன்னு இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் எப்பேற்பட்ட கோச்சாரத்தில் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகம் சரியில்லைனாலும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு சர்ஜரி, ஒரு டே கேர் மெடிசனோ, ஒரு டே கேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு கண்டிப்பாக ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை டக்குன்னு பண்ணிட்டு வர்றது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கும். இஎன்டி தான் ரொம்ப முக்கியம். ஃப்ளூ காய்ச்சல் வேக்சின்லாம் போட்டுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் February 14 லவர்ஸ் டே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாமே காதல் அமைப்பு தான். காதல் அமைப்புனா எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க, அந்த அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். எல்லாமே வண்டி வாகனத்துலேருந்து, தொழிலேருந்து, வியாபாரத்துலேருந்து, அடிமை தொழிலேருந்து, தனிப்பட்ட தொழில். பெரிய ஆச்சரியம்னா நிறைய கடனை அடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வருஷம். அதுபோல் புது கடன்கள் போவாங்க. பழைய கடன்லாம் செட்டில் பண்ணிட்டு 2 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்கவங்க தனி இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டு. அதனால் திடீர்னு ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் அரசியலில் இல்லை சினிமாவிலலாம் பேசக்கூடிய ஆளுகளாக ஆகிடுவாங்க. சிறிய பசங்க கூட அவங்களுடைய அப்ளிகேஷன் பெரிய லெவலுக்கு கூகுளில் புரட்சி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். என்னடா இதுன்னு எல்லாருமே இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல காரியம்லாம் நடக்கும். ரிஷபக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸெல்லாம் ரொம்ப நாள் இழுத்துருந்தால் அது ஜெயம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோட மட்டும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அவங்கக்கிட்ட வெள்ளைக்கொடி காட்டிடுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் அனுகூலம் காணப்படும். February 14 நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சிறிய சிகிச்சை கண்டிப்பாக எடுக்கக்கூடிய நிர்பந்தம். அதை தள்ளிக்கினே போகாதீங்க. ஒரு சின்ன சர்ஜரியோ, சின்ன ஏதாவது ஒரு விஷயமோ, மருத்துவர், குடும்ப மருத்துவர்
சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெற்றியை காண்பார்கள். எனவே அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு ரிஷபத்திற்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம். 2025ஆம் ஆண்டு வந்தவுடனே நியூ இயர் கொண்டாடிட்டு உடனே ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா 40 வயசை கடந்தவர்கள்லாம் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கண்டிப்பாக லட்டு மாதிரி கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் புது உறவுகள்லாம் வரக்கூடிய காலகட்டம். கல்யாண அமைப்பில் இருந்த பிரச்சனை தீரும். லவ் மேரேஜ் எல்லாம் பெரியவங்க பச்சை கொடி காட்டிடுவாங்க. ஏன்னா இந்த டைமை விட்டால் அப்புறமா அது ஓடிடும். ஸோ டக்குன்னு முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது அனுகூலமான அமைப்பு தரும். உத்தியோகத்தில் மட்டும் பேப்பர் போட்டுட்டு இன்னொரு உத்தியோகம் தேடிக்கினே இருந்தீங்கன்னா 2025ஆம் வருஷம் ஃபுல்லாக தேடிக்கினே இருக்க வேண்டியது தான். இன்னொரு வேலை கிடைச்சிட்ட பிறகு உத்தியோகத்தை விடுறது புத்திசாலித்தனம். அதே சமயம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு இடம் ஹெல்த்து தான்ன்றது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அது ஹெல்த்துக்கு நீங்கள் தான் ரொம்ப கேந்திராதிபதி தோஷம் என்பது குருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக குரு இந்த வருஷம் உங்கள் ராசியில் வர்றதுனால குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு சமாதானம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வெளிநாடு கடல் கடந்து போகக்கூடிய விஷயம்லாம் வந்தாலும் அந்த ஊரில் போயிட்டு எல்லா பணம் சம்பாதிச்சாலும் தாய்நாட்டில் முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் நன்மை. அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்து தான் ரொம்ப கவனம் என்பது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அதற்கேற்றவாறு மருந்து மாத்திரைகள், அதற்கேற்றவாறு உணவு மருந்துகள், யூடியூப்பில் சொல்கிற மருந்தெல்லாம் எடுத்துக்கின்னு மாட்டிக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டரை கண்டிப்பாக பார்க்குறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த மருந்து சாப்பிட்டா அந்த லேகியம் சாப்பிட்டா சரியாக வரும்னா லேகியம் விற்கிறவங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு வராது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகபட்சமாக இருக்கக்கூடிய விஷயம் தேக ஆரோக்கியம். மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும், உத்தியோகத்தில் மாற்றம் வந்தாலும், தொழிலில் மாற்றம் வந்தாலும், வீட்டில் மாற்றம் வந்தாலும், வியாபாரத்தில் மாற்றம் வந்தாலும் டக்குன்னு எடுத்துக்கணும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நிறைய பேர் நிறைய பரிகாரம் சொன்னாலும் நானும் ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் சொல்லிட்டு மாட்ட வேணான்னு பார்க்குறேன். இந்த சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது செய்கிறது உத்தமம். கடகராசினா ஒரே ஒரு சாதாரண சூட்சுமம் தெரிஞ்சுங்க, சந்திரன் ஆட்சி பெற்றது தான் கடகம். அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, மனிதன் பாதி மிருகம் பாதி தான். எந்த சமயத்தில் எப்போ மாறுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவீங்க. இப்படி தான்னுவீங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி ஓட விடுவீங்க. ஸோ கூட இருக்கிறவங்கலாம் எப்படா நம்ம கவுந்துருவார் இவருன்னு பார்த்துட்டு இருப்பான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுக்கு கடகத்துக்கு முக்கியம். இந்த 2025ஆம் ஆண்டு வயிறு, அதே போல் மன அழுத்தம், முதுகு தண்டுவிடும், இந்த 3 விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போதும். அதே போல் பழைய கடன்லாம் கண்டிப்பாக செட்டில் ஆகிறது. புதுசாக பெரிய கடன் வந்தாலும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஏன்னா அதனால் பெரிய லெவலுக்கு டெவலப்மெண்ட்லாம் கிடைக்கும். பெற்றோர் பெரியோருக்கு இருந்த ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லபடியாக தீர்ந்து வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கும். நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் சிலதெல்லாம் முன்னின்று எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அதே போல் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே முன்னாடி பேசிட்டு பின்னாடி போயிட்டு எல்லா லெவல்லையும் குத்த செய்வார்கள். என்னடா இவ்வளோ குத்துறாங்களே, அதுதான் நமக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு எல்லோரும் சொன்னாங்களே, இப்படி இருக்குதுன்னா அஷ்டம சனி விலகினவருடைய பாக்கி குத்துன்னு நினச்சிக்கணும் நீங்கள். அந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கும். அதனால் யாரை நம்பி, தெரியாதவர்களை நம்பி, பயணங்கள் சமயத்தில் புது அறிமுகம் இருக்கிறதுன்னு நம்பி, ஏதாவது ஃபோனில் பேசக்கூடியவங்களை நம்பியெல்லாம் மோசம் போகாமல் இருப்பது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் கடகத்திற்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் முன்வைத்த காலை பின் வைக்காமல் போகலாம். திடீர்னு நல்ல ரிஸ்க் எடுப்பார்கள் அரசு துறை அரசியல்வாதிகள்லாம். அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு முதல்ல ஒரு இடைஞ்சல்கள் காணப்பட்டாலும் பின்னாடி நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த ஒரு விஷயம் டக்குன்னு மாறக்கூடிய அமைப்பு. சிம்ம ராசிக்காரர்கள்
பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த எல்லா பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளால் பேர் புகழெல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. லீகல் காம்ப்ளிகேஷன் அது வரும் இது வரும். நாங்கள் என்ன வரோன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா புருஷனோ பொண்டாட்டியோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை நோட்டீஸ் அனுப்புவோம். ஸோ புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம். அதுக்கு ஜோசியருங்க எதுக்கு தேவை? உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வெளி இடத்துல எதோ லீகல் மற்ற விஷயங்கள்லாம் வந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே போல் கூட்டாளிகள் சில பிரச்சனைகள் பண்ணலாம். நண்பர்களாக இருந்தவங்க சிலவர் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கினீங்கன்னா போதும். அதே சமயம் கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காட்டுது. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி எல்லாரும் சொன்னாலும் கல்யாணம் போன்ற பாதிப்புகள்லாம் டக்குன்னு சேரும். நல்லா இருக்கிற வீட்டில் பிரச்சனை எல்லாம் காணப்பட்டாலும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் ஏற்படும். பெரியவர்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில், சிம்மராசி இருக்கக்கூடிய வீட்டில் பெரியோர்களுக்கு நீண்ட நாட்களாக அவங்க ப்ராஜெக்ட்லாம் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அதுதான் பெரிய சக்ஸஸ். உங்களுக்கு ஏற்ற மனசுக்கு பிடிச்ச கார் வாங்குறதோ, நகை வாங்குறதோ, ஃப்ளாட் வாங்குறதோ எல்லாம் அவர்களே உத்தரவு போட்டு எல்லாம் உங்களுக்காக அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பணம் சேமிப்பு ஏற்படும். பேங்க் பேலன்ஸ் ரொம்ப ஓடியெல்லாம் மைனஸில் இருந்த அமைப்பெல்லாம் போய் ஓடியை அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பணம் வைக்கக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஏற்படும். கேது இருக்கிறதுனால, கேது வர்றதுனால ஒன்லி தெய்வ காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளால் நிவர்த்தி பண்ணுவீங்க. தெய்வ திருப்பணிகளுக்கு செய்வீங்க. உங்கள் குருமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து கொடுப்பீர்கள். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஏற்படும். ஏன்னா தூக்கத்தை கெடுத்துப்பீங்க. எனவே தூக்கத்துக்கு உண்டான பயிற்சிகள், தூக்கத்துக்கு உண்டான டாக்டர்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொண்டால் நிறைய விஷயம் நன்மைகள் ஏற்படும். ரொம்ப அழட்டிக்காமல் இருந்தால் போதும். நரம்பு வருதுனாவே ப்ரெஷர் மாறும். லோ பிபி, ஐபிபி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நரம்பு உபத்திரம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும். நிறைய நாள் தூங்காமல் வேலை செய்கிறது, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக அவங்களுக்காகவே சரண்டர் ஆகுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஏற்படும். மேலதிகாரிகள், முதலாளிகள், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்க. ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆகாதீங்க. இந்த நகை கிடைக்கலையே, அந்த இது கிடைக்கலையே, எல்லாம் கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் சக்ஸஸ் கிடைக்கும். கன்னிராசிக்கு நிறைய பேர் சொன்னாங்க டிப்ரெஷன் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருக்கக்கூடிய ராசி தான் கன்னி. உங்களால் யாருக்கும் ஏற்படாமல் இருந்தாவே அதே பெரிய விஷயம். கன்னி ராசியில் என்னன்னா புதனுடைய ராசி. எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, ஸ்டெப்பனாக நிற்பீங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ராசி அற்புதமான ராசி கன்னி. அதில் ரொம்ப முக்கியம் ஹஸ்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. அதனுடைய பவரே எப்படின்னா, அந்த ராசியில் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது, சந்திரன் அங்கே இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி. இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குடும்ப குழப்பம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது ஓவர் பர்ஃபெக்ஷனால் இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கும் போகாது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அதனால் எப்பவுமே ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சரியாக பார்த்துக்கு. கண்டிப்பாக ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் வரும். அதை வேணான்னு சொல்லிடாது. அதை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பிராப்தம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றுவீங்க, வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றுவீங்க. படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்கள், யோகா மாஸ்டர்கள், குருமார்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025. குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் வந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பே இருக்க முடியாது. அது நீங்கள் சூஸ் பண்ண விஷயம். அதற்கு உண்டான விலையை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதே சமயம் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சளி தொந்தரவு, ப்ரீத்திங்கு, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தாவே ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அழகுக்கும் உங்களுக்குமே ரொம்ப ஆராதனை செய்யக்கூடியவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். அதனால் அந்த விஷயத்தில் எந்தெந்த உணவுனால எது வருதோ அதெல்லாம் பார்த்துக்குங்க.
அதே போல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு உணவளிப்பதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த பரிகாரமாக லக்ஷ்மியுடைய கடாட்சத்தை பெறக்கூடிய அமைப்பு. மற்ற தெய்வ வழிபாடுகள்லாம் நாங்கள் நிறைய எல்லா இடத்துலையும் சொல்லின்னு தான் இருப்போம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படியே தம்ஸ்அப் காட்டக்கூடிய அளவுக்கு திமிராக இருக்கக்கூடிய அமைப்பு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். குடும்ப விஷயத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல. துளாராசி ஹெல்த்தில் பரம்பரையாக ஏதாவது நோய் உபத்திரம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணும், கவனமாக இருக்கும். அதே போல் வந்து துளாராசி ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரிஷபத்திற்கு ரொம்ப அற்புதமாக 2025 அது சுக்கிரன். அதே போல் துலாமும் சுக்கிரன் தான் அதிபதி உங்களுக்கு. ஸோ இந்த ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும் இந்த சுக்கிர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகம். அந்த யோகம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபகாரியெல்லாம் நடக்கும். வீட்டில் டெக்கரேஷன் நடக்கும், வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்க, வீடு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாவது ஒரு நல்லதெல்லாம் நடக்கும். பண விஷயத்தில் இருந்த மன அழுத்தம் தீரும். லேடிஸ்க்கெல்லாம் நிறைய நாள் கனவெல்லாம் நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்தில் தள்ளிப்போன சுபகாரியங்கள்லாம் டக்குன்னு அனுகூலம் ஏற்படும் குரு பார்வையால். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் வந்து குடும்பத்தில் புது உறவுகள் வருவது சந்தோஷத்தை தரும். தொழிலில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் புது தொழில், ஏற்கனவே ஒரு தொழில் 2 தொழில் பண்ணாலும் திருப்பி பெரிய கௌரவம், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு டெவலப்மெண்ட்டு. வீடுங்களில் ஏற்கனவே இன்னொரு ரூமு போடணும், இல்லைனா வேறு ஒரு மொட்டை மாடி கட்டணும்னு இருந்ததெல்லாம் நல்லா யோசிக்கக்கூடாது. சில சிரமங்கள் வரும், ஆனால் அதை கட்டி முடிச்சிட்ட பிறகு அது ஒரு கம்பீரமாக இருக்கும். ஆனால் நல்ல கான்ட்ராக்டு, நல்ல ஆளுங்கக்கிட்ட பார்த்து பண்ணணும். வேலையாட்கள் நல்ல ஆட்களாக கிடைப்பார்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் துலாத்துக்கு. அதே போல் நெகட்டிவ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான், உறவு முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் வாக்குவாதம், அவர்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதில் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறது கூடவே கூடாது. நண்பர்களை பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நண்பர்கள் வந்து ஃபாரினுக்கு போகிறது, வேறு உத்தியோகத்துக்கு போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு சனி 6ல் வர்றதே வந்து ஒரு நல்லது. அதே போல் குரு 9ல் வர்றதெல்லாம் இந்த வருஷம் நல்லது இருந்தாலும் வேர்வை வரக்கூடிய அமைப்பு செய்யலைன்னா கொஞ்சம் கண்டிப்பாக டிப்ரெஷன் வருமா. ஏன்னா ராகு நட்சத்திரம் சுவாதி உங்கள் ராசியில் இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்பட்டாலும் திடீர் மன அழுத்தம் வரும். ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க. புருஷனோ பொண்டாட்டியோ நல்லா இருந்தாலும், பிள்ளையோ எல்லாரும் குழந்தைங்களோ நல்லா இருந்தாலும், இவங்க நமக்கு ஏதாவது இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ, இவங்க நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்மக்கிட்ட இப்படி இருக்காங்களோ அப்படி இருக்காங்களோ, நீங்களாக ஏதாவது குட்டியை கலப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருப்பது கடகத்தில், உச்சம் பெற்றிருப்பது ரிஷபத்தில், நீச்சம் பெற்றிருப்பது விருச்சகத்தில். ஸோ நாங்கள் எந்த வருஷம் எது சொன்னாலும் நல்லது நடக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் கற்றுக்கணும். கோயில் போகிறீங்களோ, குளத்துக்கு போகிறீங்களோ, பரிகாரம் பண்ணுறீங்களோ தேவையில்லை, மெடிடேஷன் கற்றுக்கணும். மெடிடேஷன் கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. சக்ஸஸே வந்து உங்களுக்கு வந்து தியானம் வேணும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம் விருச்சகத்துக்கு. அதனால தான் உங்களுக்கு நிறைய விஷயம் கெடும். நல்ல நேரத்தில் நடக்காது, கெட்ட நேரத்துலையும் நடக்காது. ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு உயிரை வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரேடியாக உள்ளுக்குள்ளே சோம்பலாக இருந்துங்கன்னு உயிரை வாங்குவீங்க. இப்படி சொன்னாலும் உங்கள் வீட்டில் வந்து அது சொன்னாலும் கோவப்படுவீங்க, இப்படி சொன்னாலும் கோவப்படுவீங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து அது இல்லை இது இல்லை, விருச்சகத்துக்கு எல்லாரும் மிரட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். சொசைட்டியில் பெரிய லெவலுக்கு வருவீங்க. ஆனால் கூட இருக்கவங்க கண்டிப்பாக துரோகம் செய்வாங்க. அது உறவாக இருக்கட்டும், ரத்த பந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள நோகடிக்கிற மாதிரி பேசாதீங்க. யாருக்கிட்டேயும் வேலை செய்கிறவங்கக்கிட்ட கூட ஐயா சாமின்னு பேசிட்டு போனீங்கன்னா புத்திசாலியாக தப்பிச்சுப்பீங்க. டிரைவர் ஏதாவது சொல்வீங்கன்னா டிரைவர் நடு ரோட்டில் வண்டியை விட்டுட்டு இந்தா சாவி நீயே வச்சுக்கணும்னு போடுவான். அப்புறமா நீங்கள் வண்டி ஓட்ட தெரிஞ்சால் சமாளிச்சிங்க, இல்லைனா அங்கே எப்படி திண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம் இந்த விருச்சகத்துக்கு. ஏதாவது ட்ராவல் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. பிளட்டு சம்மந்தப்பட்ட தேக ஆரோக்கிய குறைபாடு, ரத்த ஓட்டம், 36 வயசு 3 பரியாயம் முடிஞ்ச குரு பரியாயம் முடிஞ்ச விருச்சக ராசிக்காரர்கள் இந்த 2025 வந்த உடனே பொங்கலை கொண்டாடிட்டு ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் மருந்தோடு போயிடும், இல்லைனா பெரிய தொந்தரவு வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக இருந்தால்
2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக நிறைய அளவுக்கு புது செலவுகள், பெரிய அளவு செலவுகள் எல்லாம் தைரியமாக நின்று பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். மெடிடேஷன் கற்றுக்கலைன்னா அடுத்த இப்போ 20 வருஷத்துக்கும் நாங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்க. தனுசு ராசிக்காரங்க வயிறு, கழுத்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் பிபி, சுகர்லாம் இருந்தால் மாத்திரை எடுக்க மாட்டீங்க, நேரத்துக்கு எடுக்க மாட்டீங்க. அதில் கூட ஒரு அலட்சியம் பார்த்துப்பீங்க. அதில் கோவக்காய் கஞ்சி சாப்பிடுவீங்க, அதை சாப்பிடுவீங்க, இதை சாப்பிடுவீங்க, இந்த களி சாப்பிடுவீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு உங்களையும் சேஷ்டை பண்ணுவீங்க, கூட இருக்கிறவங்களையும் சேஷ்டை பண்ணுவீங்க. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் தனுசுக்கு நல்லது அற்புதமாக நடக்கும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்கள நினச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைவியாரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுருவீங்க. அதாவது தாய் வழி உறவு, தந்தை வழி உறவெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைவர் உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள போட்டு டார்ச்சர் கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயன்றது மட்டும் யோசிச்சுக்கிங்க. எப்பயுமே உங்கள் குடும்பத்தையே, அதாவது உங்கள் ரத்த பந்த உறவுகளையே நினச்சிட்டு இருப்பீங்க. அதே போல் அவங்களோட தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதே போல் சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயத்துக்கு லாபம் ஏற்படும். பணம் வரக்கூடிய காலகட்டம். பணம் வரும்னா தொழில் மற்ற விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். எந்த வேலையும் எந்த தொழிலும் இது வரைக்கும் செய்யாத இருந்த தனுசு ராசிக்காரர்கள் கூட புதுசாக செக் புக் வாங்கிறது, எல்லா லெவலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, பணம் வர்றது, ஐடி கட்டுறது, ஜிஎஸ்டி கட்டுறதுன்னெலாம் ஒரு புதுமையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புது அட்வென்ச்சர் ஏற்படுவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் பல விதத்தில் உங்களுக்கு நிறைய விஷயம் அனுகூலமான காலகட்டமாக தனுசுக்கு இந்த வருஷம் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி விஷயத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆணாக இருந்தால் பயணங்கள் சமயத்தில் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் பயணங்கள் சமயத்தில் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். புதிய அறிமுகத்தில் ரொம்ப நம்பி புருஷனை பற்றி சொல்கிறது, மனைவியை பற்றி சொல்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறமா பஞ்சாயத்துக்கு யாரும் வர முடியாத போயிடும். கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 2 விஷயம், நரம்பு, வயிறு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுபகாரியம்லாம் டக்குன்னு இந்த வருஷம் முடிச்சுக்கலான்னா அப்புறமா எந்த வருஷத்தில் முடிப்பீங்கன்னு தெரியாது. மகரத்துக்கு தைரியம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. சோம்பலாகவே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். சந்தோஷமாக முன்னோக்கி செல்லலாம். வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு புது வண்டி வாங்கிட்டு நல்லா எல்லாமே நல்லா இருக்குது, எல்லா ஜோசியரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு 80 கிலோமீட்டர் போகக்கூடிய இடத்துல 160 கிலோமீட்டர்லாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாமே பார்க்கணும் உங்கள் வித்தையெல்லாம். ஸோ அது போல் ஆகிடும். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட நடவடிக்கைகளில் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். இந்த 2 ஏரியாவில் தான் தொந்தரவு வருவதுக்கு உங்களுக்கு சான்ஸ் உண்டு. தவிர புதுசாக தொழில், புதுசாக வியாபாரம், புதுசாக எல்லாமே உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை என்று அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். அது இந்த வருஷம் முழுவதும் இல்லாமல் அடுத்த வருஷத்தில் நீங்கள் அந்த தேன் தடவை வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் வெளிவட்டாரமாக இருக்கட்டும். ஏன்னா நல்ல காரியம் நடக்குது, நல்ல விஷயம் நடக்க போகுது. ரிஷபம், துலாம், மகரம் இந்த வருஷத்தில் ஈரோ ராசிக்காரர்கள். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் வீக் இல்லை, நீங்கள் தான் வீக்குன்றதை கரெக்டாக நிரூபிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் என்டர்டைன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எனவே நீங்கள் சனி ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் வேர்வை வரக்கூடிய பயிற்சிகளை 7 நாளும் செய்வது உத்தமமான பலனை தரும். வேர்வை வரக்கூடிய பயிற்சி செய்த மகர ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு இல்லாமல் எல்லா ஆண்டும் நல்லதையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கும்பராசிக்காரங்க மன அழுத்தம், காது மூக்கு தொண்டை, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்போயுமே டிப்ரெஷன் இந்த ராசிக்கே உண்டு. ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க. தூக்கி போட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிடுங்க. ஏதாவது பழைய நட்பு மற்ற உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தான் ஃபோன் பண்ணி பேசுங்க, எல்லாமே சால்வ் ஆகிடும். அதை விட்டு யாரையோ நம்பி எதுக்கு அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு நல்ல நட்பு, நல்ல உறவெல்லாம் கெடுத்துக்கிறீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விஷயம்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அதே சமயம் பிள்ளைகளோட தேக ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அதே போல் வந்து யார்கிட்டயும் பேசுகிறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை கொள்ளணும். இந்த 2025ஆம் ஆண்டு வந்தாவே ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். லாபம் ஏற்படும். லாபம் ஏற்படும் என்றாலே பணம் வரும். பணம் வரும்னாவே என்ன அர்த்தம்? தொழில் டெவலப் ஆகும், உத்தியோகம் டெவலப் ஆகும், வியாபாரம் டெவலப் ஆகும், படிப்புக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். வேலையில் ரொம்ப டிஃபிகல்ட்டு, வேலையே கிடைக்கல, வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்ததெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். திருமண அமைப்பில் டக்குன்னு நல்லது நடக்கும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, புதுசாகவே வீடே இல்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே பத்திரமே எனக்கு கிடைச்சதில்லை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கமே கல்யாணத்தை தவிர மற்றது போனதில்லைன்னு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கள்லாம் நிறைய வாட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அந்த அளவுக்கு பார்ட்டிஷன், மற்றபடி செட்டில்மெண்ட்டு, புது வீடு, புது இது எல்லாமே ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதிகமான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள். அதே சமயம் பிள்ளைகள் திடீரென்று ஏதாவது உங்களிடத்தில் கோபப்படுவார்கள். அதற்கு நீங்கள் எதிர்மறையான விளைவுகளை பண்ணாமல் பிள்ளைகளை அரவணைத்து கொள்வது கும்பத்துக்கு மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பம். துணைக்கும் அதை பார்த்து கொள்ள வேண்டும், துணைவிக்கும் அதை பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். மீன ராசி குருவுடைய ராசி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தில் சனி வராருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களால் மற்றவங்களுக்கு தொந்தரவு, ஆனால் உங்களுக்கு தொந்தரவெல்லாம் கிடையாது. நீங்கள் பெரிய பரிகாரம் காலையில் ஒரு 11 முறை தோப்புக்காரனும் சாயங்காலம் தோப்புக்காரனும் போட்டிங்கன்னா அந்த முதுகு வலி, கால் வலியெல்லாம் தப்பிச்சுப்பீங்க. உணவு முறையில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏதாவது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த ஒரு விஷயத்தை முடிச்சுக்குங்க. சும்மா போக மாட்டேன், மிஷினுக்கு போக மாட்டேன், ஸ்கேனுக்கு போக மாட்டேன், அப்படி போக மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. தொழில் நிச்சயமாக வரும் சார். தொழில் வந்தாவே போகாதா, எல்லாமே நல்லா ஆகிடும். தாய் வழி உறவு, இரத்த பந்த உறவுகள், அவர்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது தாய் வழியாக இருக்கட்டும், தந்தை வழியாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனம். அவங்களோட சண்டை தான் பெரிய சிக்கல் வரும். எனவே உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் தான் வெள்ளைக்கொடி காட்டணும். ஏதாவது ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கினாங்களும் விட்டுறணும். இல்லைன்னா அந்த சொத்து பிரச்சனை 20 வருஷத்துக்கு வளர்ந்துடும். உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய எந்த தெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. உடற்பயிற்சி மட்டும்தான் மீனராசிக்காரர்களை காப்பாற்றும். அதே போல் வண்டி வாகனம் போகிறச்ச இந்த ஸ்டைலாக காதில் ஃபோனை மாட்டிக்கின்னு பேசிக்கின்னு எல்லாம் போனீங்கன்னா சிக்கல் ஏற்படும். அதிகமாக ஃபைன் கட்டக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்கள் காணப்படுவதனால் இந்த வண்டி வாகனம் அந்த சட்டத்தை மதிக்கிறது, எல்லோ லைனை தாண்டதெல்லாம் கூட. அதே சமயம் புது தொழில் தொடங்கலாம். 7.5 சனியிலே இருக்கிற வேலையை விட்டு அடிமை தொழில் வேணாம், எனக்கு தனியாக தொடங்கக்கூடிய தைரியம்லாம் வரும். கூட்டாளிகளிலிருந்து தனி தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அதே போல் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறதெல்லாம் இந்த காலத்தில் ரிஸ்க் எடுப்பீங்க. எல்லா சுப செலவும் வரும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கும். ஸோ குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதியும் வருது அதில். அதுபோல் சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியும் வருது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால் கொஞ்சம் ரொம்ப திமிராக இருக்கலாம். ரொம்ப அழட்டிக்காமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் தீர்க்கமாக தான் சிந்தித்து செயல்படுவீங்க. அதே போல் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2025 இல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகள்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சோம்பலாக இருந்து கெடுத்து கொள்ளாதீங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட வெளியில் இருக்கிற டென்ஷனை காட்டினீங்கன்னா வீட்டில் பாதிப்பு வரும். அந்த ஒரு விஷயத்தை முக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பாஸ்போர்ட்டெல்லாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது, பாஸ்போர்ட்டே இல்லாதவர்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கே நேரம் ஆகிடும். ஸோ எல்லா விதத்துலேயும் அனுகூலம் காணப்படுகிறது. உடற்பயிற்சி, முதுகுத்தண்டுவடம், கழுத்து பகுதி, அடிவயிறு, கழிவுகள் பாதையில் சிறு உபத்திரம், வயிறில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டர்கிட்ட போய் காட்டிடுறது தான் சேஃபு. நீங்களே போய் ஓம வாட்டர் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன்னா மாட்டிப்பீங்கன்றதை
கவனமாக பார்த்துக்குங்க. பிஹைண்ட் உட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரின் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ். குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது. அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங், கோயம்புத்தூர்.